எவ்வளவு ஆற்றல் மிக்கவனாக உன்னை படைத்தாரோ, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் படைப்பு அனைத்தும் உனக்கு பணிய வேண்டும், உன் வார்த்தைக்கு பணிய வேண்டும், உன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தன் சாயலிலே, தன் தோற்றத்திலே, தன்னுடைய பாவனையிலே உன்னை படைத்தார். நீ சாதாரண மனுஷனோ அல்ல. இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நீ தூய்மை உள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக, கடவுளின் சொரூபமாக, அவர் படைத்த படைப்பை எல்லாம் ஆளக்கூடிய நீ ராஜாதி ராஜாவாக நீ இப்பொழுது இந்த சுவிசேஷம் அலங்கரிக்கப்படுகிறாய். ஏதோ தின்னுட்டு விதி வந்தால் சாவுன்னு நீ வாழ வேண்டாம். ஏதோ கடைசி வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு நெத்தி வேற சிந்தி, ரத்தத்தை சிந்தி, வேதனையோடு தான் நான் மனுஷன் வாழணும், சாவணும் அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம். அந்த கர்மத்தையும் பாவத்தையும் சிலுவையிலே தீர்த்து விட்டார். இந்த சுவிசேஷம் உனக்கு வந்துட்டுனா உனக்கு வேண்டியதெல்லாம் பரலோகம் உனக்கு கொடுக்கும். வர வேண்டிய நன்மை உன்னை தானாக தேடி வந்து சேரும். உன் தலையில் இயேசுவுடைய கரம், காயப்பட்ட கரம் அமருகிறது. கடவுள் இயேசு அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தலைமையில் அமருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இயேசு சொன்னது போல இப்பொழுது அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார்னு சொல்லுங்க. நான் அவருடைய ஆவியினாலே நான் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் ஆவியினாலே என்னை செய்திருக்கிறார். அர்ச்சித்து அவரை போல் மாற்றிவிட்டார். நான் கடவுளுடைய சாயல், நான் தேவ சாயல், நான் தேவனுடைய சுவிசேஷத்தை, அவர் சொன்ன சுவிசேஷத்தை கேட்கிறவனும் அதை அறிவிக்கிறவனுமாக இருக்கிறேன். நான் கேட்ட அந்த சுவிசேஷம் என்னை நீதிமானாக்கி விட்டது. அந்த இயேசுவின் ரத்தம் என்னை பரிசுத்தமாய் மாற்றிவிட்டது. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட நீதிமான் சொல்லுங்க. நான் ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன் சொல்லுங்க. திஸ் ஃபயர் அறிக்கை பண்ணுங்க, பேசுங்க. இந்த சிலுவையில் உனக்கு என்ன நன்மை உண்டா? சிலுவையை உனக்கு வந்த உடனே உனக்கு சக்தி வந்துவிட்டது, உயிர் வந்துவிட்டது, உன் ஆன்மா உயிர் பெற்று விட்டது. நீ உயிர்ப்பிக்கப்பட்ட ஆன்மா. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த உன்னை இன்று அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே உயிர்ப்பித்து விட்டார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ரீமா ரபா நகர புத்தனா ஒரு சந்தரபா இல் மரதி எங்கி மரபு செல்வியா ஜாயில் இஸ் ஃபயர். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கு என்னை அணுகாதே, தீங்கு என்னை அணுகாதே. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது.
2 கரங்களையும் கூப்பியவாறு தலைக்கு மேல் கை கூப்பி சிலுவையை சிந்தையிலே நிறுத்துங்கள். அந்த பலிபீடத்தை உங்கள் சிந்தையிலே நிறுத்துங்கள். பலிபீடத்திலே உன் ஆன்மா நிற்கிறது. உம்மை நான் வணங்குகிறேன். கருணை கடலை, கருணாமூர்த்தியே, இயேசுவே, உன்னுடைய மகத்துவத்தை நான் அறியாமல் வாழ்ந்துவிட்டேன், புரியாமல் வாழ்ந்துவிட்டேன். கிறிஸ்தவனாய் இருந்தும், கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு சென்றும், ஜெப கூட்டங்களுக்கு போயும், கன்வென்ஷன் கூட்டங்கள், உபவாச கூட்டங்களுக்கு போயும் இந்த உண்மை சத்தியம் எனக்கு விளங்கவில்லை. மந்த இருதயம் உள்ளவனாகவே நான் வாழ்ந்துவிட்டேன். இன்னைக்கு என் கண் திறக்கப்பட்டு விட்டதப்பா. என் நேரமும் உன் கல்வாரி பலிபீடத்தை நான் எரிசுவேன். என் சிந்தையிலே இருத்தி என் தேவைகளை இந்த கல்வாரியின் பலிபீடத்திலே சம்பாதித்து வைத்திருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, அமைதியை, பொறுமையை, விசுவாசத்தை, சாந்தத்தை, தன்னடக்கத்தை நான் பயன்படுத்தி எனக்கு என்னுடைய தேவைகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்வேன். இயேசுவே, எல்லாத்தையும் இந்த சிலுவையில் நீ ஏற்பாடு செய்துவிட்டேன். ஒரு தாய் சமைத்து சாதத்தை பானையிலே வைத்திருக்கிறது போல எனக்கு வேண்டிய அத்தனையும் நீ சிலுவையிலே செய்து முடித்து விட்டேன். விலைக்கரையும் செலுத்தி எல்லாவற்றையும் நீர் என் கடனை எல்லாம் தீர்த்து விட்டேன். இந்த பூமியிலே நான் பட்ட கடன், பாவக்கடன், சாபத்தின் கடன், வியாதி என்னும் கடன், வறுமை என்னும் கடன், ஏழ்மை என்னும் கடன் எல்லாவற்றையும் நீர் தீர்த்து விட்டேன். இப்பொழுது நான் ஐஸ்வர்யவான். இப்பொழுது நீர் பட்ட பாடுகளினாலே, பலியினாலே நான் செல்வந்தனாக இருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்துல நீர் வந்து என்னை ஆசீர்வதிக்கிறீரப்பா. என் வீட்டை ஆசீர்வதிக்க நீங்களே சொல்லுங்கள். என் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், என் மனைவியை ஆசீர்வதிக்கிறேன். அந்த சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தத்தினால் பட்ட பாடுகளினால் புண்ணியத்தினால் அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது ரிசீவ் பண்ணுகிறேன். என் குடும்பத்துக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ ஆராதிக்கிற இந்த ஆராதனையில் எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நான் பயிரிடுகிற விளை நிலத்திற்கு விவசாயம் பண்ணுகிற என் நிலத்துக்கு நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். சொல்லுங்கள், எடுத்துகிட்டு போங்க. இப்போ எடுத்துக்கோங்க, ரிசீவ் பண்ணுங்கள், ரிசீவ் பண்ணுங்கள். ரத்தத்தை ரிசீவ் பண்ணுகிறேன். ரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுகிறேன். உங்களுடைய காயங்களை ரிசீவ் பண்ணுகிறேன். காயங்களால் உண்டான சுகத்தை, பலத்தை, விடுதலை நான் ரிசீவ் பண்ணுகிறேன். ரிசீவ் பண்ணுங்க. அவர் கீழ்ப்படிதலினால் என் பாவம் இன்று தொலைந்து விட்டது. அந்த சாபம் இப்பொழுது நீங்கிவிட்டது. அந்த சாபத்தினால் வந்த வேதனைகள், வலிகள், வியாதிகள் இப்பொழுது என்னை விட்டு விலகுகிறது. வெளியேறட்டும், வெளியேறி போ. சொல்லுங்க, நீ தான் சொல்லணும். வாயில சொல்லு. சுவிசேஷத்தை கேட்ட உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த நீங்கள் பேயை ஓட்ட முடியும். என்னை அலைக்கழிக்கிற சாத்தானை, என் குடும்பத்தை அலைக்கழிக்கிற பிசாசை போன்னு சொல்லுங்க, வெளியேறுன்னு சொல்லுங்க, கட்டளையிடுங்க. குடும்பத்துக்குள்ள பிரிவினை உண்டாக்குற பிசாசை வெளியேறுன்னு சொல்லுங்க. சமாதானத்தை கொண்டு வந்த இயேசுவே வாரும், என் குடும்பத்துக்குள்ளே வாரும், சமாதானம் உண்டாகுன்னு சொல்லுங்க. உங்க சமாதானத்தை வீடு முழுவதும் நிரப்புறன்னு சொல்லுங்க. எடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. நீ தான் எடுத்துட்டு போகணும். கடையிலிருந்து எப்படி சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஜாமான் எடுத்துகிட்டு போறியோ, வாங்கிட்டு போறிய, இதே போல் இப்படி கல்வாரியின் பலிபீடத்திலிருந்து எடுத்துகிட்டு போ. இதுதான் ஆராதனை, இதுதான் வழிபாடு. நீ எடுத்து செல்லும் இடம் கல்வாரியின் பலிபீடம், சுவிசேஷம் அறிவிக்கிற இடம். சுவிசேஷம் அறிவிக்கிற இடத்துல, கல்வாரியின் பலிபீடத்தில் நீ என்ன செய்ய முடியும்? எடுத்துகிட்டு போக முடியும். எடுத்துகிட்டு போங்க. என்ன குறை? பிலிப்பியர் 4:19 படி இயேசு சொல்லுகிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே உன் குறையை நிறைவாக்குகிறார். என் குறைகள் இப்பொழுது நிறைவாகட்டும். நிறைவாகிறது சொல்லுங்க. நீ அறிக்கை பண்ணு. உன் வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. நீ என்ன அறிக்கை பண்ணுறாய் அது நடக்கும். நீ உள்ளத்தில் விசுவாசத்தை என்ன நடக்கும்னு சொல்கிறாய் அது நடக்கும். தயவு செஞ்சு யாரையும் அனாவசியமாக என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்தி
கேடு பண்ணிடாத, அவன் கெட்டு போகணுன்னு செஞ்சிடாத, அவன் அழியட்டும்னு என்ன செஞ்சிடாத. தேவன் அனுமதிக்காமல், தேவன் அந்த வார்த்தையை வாயில் வைக்காம யாரையும் நாசமா போ, நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு சபிச்சிடாத, திட்டாத. இது கடவுளுடைய கட்டளை. ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆண்டவன் கொடுக்குற கடைசி கட்டளை என்னன்னு சொன்னா, நீ உன் பகைவரை மன்னி, உன் சத்துருவை ஆசீர்வதி. அதனால மன்னிச்சுக்கிட்டே இரு. நேரம் வரும், தண்டிக்க வேண்டியது அவன், தண்டிக்க வேண்டியது படைத்தவன் ஒருவன் மட்டுமே. நீ யாரையும் தண்டிக்க துணியாதே, யாரையும் அழிப்பதற்கு நீ எண்ணிச்சாதே, தைரியமாக எண்ணிச்சாத, நீ புறப்படாத, உன் வார்த்தையை பயன்படுத்தாத, கையையோ வாயையோ நீ பயன்படுத்தாத. பைபிள் என்ன சொல்லுகிறதுங்க? உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதிங்கள். முதல்ல அதை செய். அவன் ஆடட்டும், அவன் எவ்வளவு வேணாலும் வஞ்சிக்கட்டும், ஏமாத்தட்டும், உனக்கு விரோதமாக என்ன செய்யட்டும், அவன் என்ன செய்யட்டும், சதி பண்ணட்டும். ஒன்றும் வாய்க்காது, ஒன்றும் அழிக்காது, எதுவும் உன்னை கெடுக்காது. ஏன்னா இந்த சுவிசேஷம் இருக்கிறது வரைக்கும், இந்த சுவிசேஷனுடைய சத்தியம் உன் இருதயத்தில் நிறைஞ்சிருக்கிறது வரைக்கும் உன்னை யாரும் கெடுக்க முடியாது, உன்னை யாரும் அழிக்க முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, துன்பம் உறைவிடத்தை நெருங்காது. உனக்கு விரோதமாக எழுப்பி வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. தேவன் உன்னை அழைப்பதற்கு வாயிலை வார்த்தையை வைக்கும் வரைக்கும் காத்திரு. நீங்கள் கூட பிரதர் இப்படி பலிபீடத்தில் பேசுகிறாருன்னு நினைக்கலாம். நான் பேசுகிறது உண்மை. நேரம் வரும் வரைக்கும் காத்திருப்பேன். ஒருத்தனுடைய அக்கிரமங்கள், அநியாயங்கள் அதிகரித்து விட்டால், மிஞ்சி விட்டால், கடவுளுக்கு பொறுக்க முடியாத நிலை ஆகிவிட்டால் அவன் உன் வாயிலே வார்த்தை வைப்பான். அதுவரைக்கும் உன் சத்துருவை நீ மன்னித்து கொண்டிரு. அதுவரைக்கும் உன் சத்துருவின் மீது என்ன செய்யாதே, கோபம் கொள்ளாதே, பொறாமை கொள்ளாதே, வறுமம் கொள்ளாதே, பகை கொள்ளாதே. இது என் ஆண்டவனின் கட்டளை. இதுக்கு கீழ்ப்படி, இதுக்கு பணிஞ்சு நட. இவ்வளவு செய்தும் இன்னும் நான் மன்னிக்கிறேன் என்றால், இன்னும் அவனுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னால், என் ஆண்டவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இன்னும் அதை பயன்படுத்துவேன் என்று சொன்னால், அது என் ஆண்டவனுடைய வெளிப்பாடு, கட்டளை. நேரம் வரும்போது அதை பயன்படுத்துவேன். இதைத்தான் நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் விளங்க மாட்டான், சின்ன விஷயத்துக்கு நாசமாக போயிடுவான். இந்த மாதிரி நிச்சயாத, இந்த வார்த்தையை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற வார்த்தையை நீ பயன்படுத்தாத. ஒப்புக்கொடு. இந்த நாக்கை ஒப்பு கொடுக்குறீங்கப்பா, வீணான காரியங்களுக்கு இந்த நாக்கை நான் பயன்படுத்த மாட்டேன். இந்த நாக்கில் தான் ஜீவனும் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. இந்த நாக்கில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. இந்த நாக்கால் தான் நான் அந்த மண்ணுலகத்தை ஆளுகை செய்ய போகிறேன். இதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை என் வாயின் வழியாகத்தான் வெளிப்பட போகிறது. இது இந்த உலகத்தை ஆளும் ஆயுதம், அஸ்திரம். தேவனே, இது உம்முடைய ஆயுதம், என் நாக்கு உம்முடைய ஆயுதம், இது நீர் எடுத்து பயன்படுத்தும், நீர் வெளிப்படுத்தும் என்று சொல்லி அப்படியே முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி மோங்கு பெருவிழுந்து அவரை தொழுது கொள்வோமா? இப்போ நாம் அவரை தொழ ஆரம்பிப்போம். இப்போ நாம் அவரை தொழுது கொள்வோம். அவரை தொழுது கொள்கிறவர்கள் மீட்படைகிறார்கள். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதை கைக்கொள்கிறவர்கள் பிழைப்பார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அவங்களுடைய ஆன்மா உயிரடையும். இது சுவிசேஷம். லேஸ் 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 ஃபயர் ஃபயர் ஃபயர். உங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்களை ஆவன. விசுவாசிகளை துரத்துவார்கள். துரத்துங்க. உன் சோல் தான் வேலை செய்யணும்.
உன் சோர்ல் என்ன சொல்லுதோ அது நடக்கும். உன் ஆன்மாவை நீ பயன்படுத்து. மனம் என்கிற சக்தியை உன் ஆன்மா பயன்படுத்தும் போது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த காரியத்தை போய் வெற்றியாக முடிச்சுட்டு நிச்சயம் நான் திரும்பி கொண்டு வரும். இதான் அவன் ஆன்மா, இதான் நீ, இதுதான் சுவிசேஷத்தினுடைய வல்லமை. சுவிசேஷத்தை அறிவிச்சா எல்லாம் நடக்கும். இது உன் மேலே விழுந்த கடமை. இதுக்கு யாரும் காசு கொடுக்க வேண்டாம், யாருக்கும் காணிக்க கொடுக்க வேண்டாம். இதுக்கு நீ கோயில் கட்ட வேண்டாம், நீ பைபிள் காலேஜ் படிக்க, நீ பாஸ்டராக ஆக வேண்டாம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நீ எதுக்கு பாஸ்டர்? சிலுவையில் நடந்ததை, சிலுவையில் நடக்கிற விஷயம் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கு? அற்புதத்தை செஞ்சுருக்கு, என்ன மீட்டிருக்கு. என் ஆன்மா செத்து கிடந்த ஆன்மா உயிரோடு இருக்குது. இப்போ என் கண் திறக்கப்பட்டுச்சு. முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுவான், பயப்படுவான், அழுவேன். எதுக்கு எடுத்தாலும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு புலம்புவேன். இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன். எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு எல்லாத்தையும் சிலுவையில் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அதான் என் இயேசு. அவர் தான் என் மனவாளன், அவர் தான் என் நண்பன், அவர் தான் என் மருந்து, அவர் தான் என் மருத்துவர், அவர் தான் எனக்கு ஐஸ்வர்யம், என் செல்வம் அவர் தான், என் சொத்து அவர் தான். இதுக்கு முன்னாடி நான் கடனில் இருக்கிறேன், நான் கடனாளி, நான் நோயாளி, நான் விலகினவன், எனக்கு தகுதி இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை. இப்போ நான் ஞானி. நான் பாவின்னு வாழ்ந்தேன். இப்போ நான் பரிசுத்தவான், நீதிமான். சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவம், என் முன்னால் என் முற்பிதா ஆதாம் செய்த பாவம் மறைந்து விட்டது. இன்னைக்கு அந்த பாவத்தினுடைய விளைவுகள் தான் என்கிட்ட இருக்கு. அதான் கவலை, அதுதான் கோபம், அதான் காமம், அதான் வெறி, அதான் பகைமை, அதான் பொறாமை. இதெல்லாம் ஒன்று அழிக்கும்படியாக இந்த பாவத்தினுடைய விளைவுகள். பாவங்கிறது கீழ்ப்படியாமை. இயேசுடைய கீழ்ப்படிதலினால், சிலுவை விரிந்தும் தன்னை தாழ்த்தி அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததினால் பாவம் தொலைந்து விட்டது. என் பாவம் தொலைந்து விட்டது, என் முன்னோர்கள் செய்த பாவம் தொலைந்து விட்டது. இப்பொழுது நான் நீதிமானாக இருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். அறிக்கை பண்ணுங்க. இதை அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் அப்படியே தியானத்தில் உட்கார்ந்து கண்ணை மூடி கரங்களை விரித்து, உங்கள் இரத்தத்தினால் நான் நீதிமான் ஆகிட்டேன்பா சொல்லுங்கள். நீ சொல்லணும், இதை நான் நம்புகிறேன்னு சொல்லணும், இதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லணும். இதை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள் சொல்லியிருக்கிறீரே. இப்பொழுது நான் உயிர் பிழைத்து கொண்டேன், நான் உயிர் வாழ்கிறேன். இதுக்கு நீ பாஸ்டரெல்லாம் ஆக வேண்டாம். யாராவது கஷ்டத்தில் இருக்காருன்னா, ஏப்பா நானும் இப்படி தான் இருந்தேன், இதை மட்டும் நான் செஞ்சேன், இதை மட்டும் நான் என்ன செஞ்சேன், அறிக்கை பண்ணேன், இதை நான் ஏற்றுக்கிட்டேன், எனக்காகத்தான் அது பண்ணா இருக்கிறத நான் ஏற்றுக்கிட்டேன், எனக்காகத்தான் மரிச்சாருங்கிறத ஏற்றுக்கிட்டேன், என் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்துட்டாருங்கிறத நான் நேசிக்கிட்டேன், விசுவசிச்சிட்டேன். அதனால் இப்போ எனக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகிட்டு. இதை சொல்லு. நான் அனுபவித்ததை, நான் பார்த்ததை, தொட்டு உணர்ந்ததை உனக்கு சொல்லுறேன். விசுவசிச்சா நீ பிழைக்க போகிற, நீ நல்லா இருக்க போகிற. விசுவசிக்கலன்னா சாவ போகிற, நீ அழிய போகிற. அவ்வளோதான், ரெண்டு தான். இதை சொல்கிறதுக்கு எதுக்கு நீ பைபிள் கழிச்சு படிக்கணும்? எதுக்கு நீ ஒரு பாஸ்டர் ஆகணும்? எதுக்கு நீ சாமியார் ஆகணும்? எதுக்கு நீ ஒரு கன்னியாஸ்திரி ஆகணும்? இது ஓ மேலே விழுந்த கடமைங்க, என் மேலே விழுந்த கடமைங்க. என்னமோ தெரியாதனமாக எனக்கு பாஸ்டரோட ஆர்டினேஷனை கொடுத்துட்டாங்க. நானும் தெரியாதனமாக அதை வாங்கிட்டேன். இதுக்கு தேவையில்லை. ஆனாலும் உலக ரீதியாக இதை என்ன செய்ய ஒரு அங்கீகாரம் அவசியமாக இருக்குது, இருந்துட்டு போகுது, அவ்வளோதான். அதனால் இதுக்கு நீங்கள் பாஸ்டர், உங்களை பாஸ்டர் ஆக்கிறதுலாம் ரொம்ப நேரம் ஆகாது. கன்னடி பேச கூப்பிட்டுனா அத்தனை பேருக்கு நீங்கள் பாஸ்டம்மா பாஸ்டர்னு இணைஞ்சிடலாம், ஆடியன்ஸை கொடுத்துடலாம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தேவையில்லை. இது கடவுளுடைய அங்கீகாரம் உனக்கு இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை உன்னை அங்கீகரித்திருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து உன்னை என்ன செஞ்சிருக்கிறார்? அதற்கு தகுதியை, ஆற்றலை, சக்தியை கொடுத்திருக்கிறார். நீங்க இதை பண்ணுங்க. இதுக்கு நீ ஒரு கோயில் கட்ட வேண்டியதில்லை. இதுக்கு நீ ஒரு வாடகை பில்டிங் எடுத்து நீ கஷ்டப்பட்டு வாடகை கட்டி நீ இதை நடத்த வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு தேவாலயத்தை நீ கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து கட்ட வேண்டியதில்லை. எங்கனிக்கிழமை வந்தாலும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பஸ்ஸில் சொல்லலாம், தண்ணி பைப் மூட்டில் சொல்லலாம், யாராவது அழுதுட்டு இருக்கிறாங்கன்னா சொல்லலாம்.
யாராவது ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீ சொல்லலாம். அந்த இடத்துல நீ கட்டளையிட்டனா அற்புதம் நடக்கும். உனக்கே முடியாத நேரத்தில் இதை பண்ணு. ஜீசஸ் ஜீசஸ். உங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இதோ நம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இதோ சபை மக்களுக்கு புதியாக திருத்தலத்தை வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவரே இதை நீர் கொண்டு சென்றிருக்கிறேன். இந்த சுவிசேஷம் இவர்களை ஆலோசி நம்முடைய அரசு இப்பொழுது இவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப்பின் மூலமாக பார்க்குற அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தை இவர்கள் இப்பொழுது பிழைக்கிறார்கள், உயிர் பிழைக்கிறார்கள், வெற்றிப்படுகிறார்கள். இழந்து போன மரித்து போன ஆன்மா மீண்டும் உயிரடைகிறது. இழந்து போன ஒளியை திரும்ப பெறுகிறார்கள். இழந்து போன ஆற்றலை, வல்லமையை திரும்ப பெறுகிறார்கள். இழந்து போன ஆவியின் கனிகளை திரும்ப பெறுகிறார்கள். இழந்து போன தேவ வரத்தை, ஆவியின் வரத்தை திரும்ப பெறுகிறார்கள். ரிட்டன் வருவதாக திரும்ப ஆவிக்குரிய வரங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற அத்தனை பிள்ளைகளுக்குள்ளும் திரும்ப வரும்படியாக கட்டளையிடுகிறேன், ரிசீவ் பண்ணுகிறேன். திரும்ப அந்த ஒளியை, அந்த ஒளியின் வஸ்திரத்தை ரிசீவ் பண்ணுகிறேன். திரும்ப நான் என்ன செய்கிறேன்? உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்து மூடுவதாக ஒளியின் ஆடை நீர் இப்பொழுது மீண்டும் மூடுவீராக. ஒளியின் ஆடையினால் முதல் மனிதனை நீர் மூடியிருந்தீர், மறைத்திருந்தீர். அந்த ஒளியின் ஆடை திரும்ப இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்குள்ளே, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வர்களுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே திரும்ப வருவ ரிசீவ் பண்ணுவாராக. இப்பொழுது ரிசீவ் பண்ணுகிறேன், வருவதாக. ப்ளீஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். தெய்வீக அந்த அம்சம், கடாட்சம், தெய்வீக அந்த முகப்பொழிவு திரும்ப ரிட்டன் வருவதாக. இருள் நீங்கி ஒளி உண்டாகட்டும். அகங்காரம், ஆணவம், கோபம், பொறாமை நீங்கி அன்பு, அமைதி, சாந்தம், விசுவாசம், தன்னடக்கம் திரும்ப வருவதாக. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுவோமா? அவருடைய அருள் வரங்களை அருளை ரிசீவ் பண்ணுவோமா? சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுவோமா? உன்னை ஐஸ்வர்யனாக்கும்படி, உன்னை செல்வந்தனாக்கும்படி அவர் தரித்திரனாகி சிலுவையிலே சம்பாதித்த அந்த ஐஸ்வர்யத்தை ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணுங்க. பெற்றுக்கொள்கிறேன். இனி நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். கடன் கொடுக்கும்படி செல்வத்தை கட்டவிழ்கிறேன், ரிசீவ் பண்ணுகிறேன். சொல்லுங்க. பணத்தை ரிசீவ் பண்ணுகிறேன், பண்புகளை ரிசீவ் பண்ணுகிறேன், வரங்களை, அஸ்திரங்களை நான் ரிசீவ் பண்ணுகிறேன். எனக்கு நியமிக்கப்பட்ட பணிவிடை ஆவிகளை, தேவதூதர்களை திரும்ப நான் ரிசீவ் பண்ணுகிறேன். தேவதூதர்களை ரிசீவ் பண்ணுங்க. நீ சாதாரண இளவரசன், அவர் அகிலத்தையும் ஆளும் அரசன். நீ இளவரசன், நீ இளவரசி. அரசகுல திருத்துவ கூட்டம் அவருக்கு சொந்தமான பிள்ளைகள். நன்றி தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருக்குள்ளும் இந்த உணர்வு, இந்த அறிவு, இந்த ஞானம் வெளிப்படுவதாக. இந்த உலகத்தை படைப்பு அனைத்தையும் ஆட்சி செய்வார்களாக. படைப்பு அனைத்தின் மீதும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவார்களாக. இந்த நாவின் அதிகாரத்தினால் ஆண்டவரின் நன்மை செய்வார்களாக. நாவின் அதிகாரத்தினால் இந்த பூமிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்களாக. இந்த நாவின் ஆற்றலினால், வல்லமையினால் இந்த பூமியினுடைய சாபங்களை, கர்மங்களை அழிப்பார்களாக. இந்த நாவினுடைய அதிகாரத்தினால் தீமைகளை, தீய சக்திகளை அழித்து தெய்வீக சக்தியை, உம்முடைய ஆற்றலை, பரிசுத்தாவின் ஞானசானத்தை, வல்லமையை இந்த பூமியிலே பரப்புவார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். அப்படியே எல்லாரும் மெதுவாக அப்படியே கண்களை தரலுமா? அல்லேலூயா. நல்ல சத்தமா. இந்த பயிற்சியை டெய்லி நீங்கள் என்ன செய்யணும்? வீட்டில் உட்காந்து வழியே சாத்தான்ட்ட சண்டை போட்டு வா, பயத்தை, சந்தேகத்தை கொண்டு வர ஆவியை ஒன்று நினைச்சிறேன். என்ன எந்த இடத்துல எப்போ பிரச்சனை வருதோ அந்த இடத்துல இதை பயன்படுத்தி, உங்கள் வார்த்தையை நாக்கை பயன்படுத்தி நீங்கள் அதை கட்டி நினைச்சிங்க. ஆசீர்வாதத்தை, பலத்தை கட்ட விடுத்து இப்படி வாழ்ந்து பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவ ஊழியர்களுக்கு சொல்கிறேன், சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எந்த முதலீடும் தேவையில்லை. உங்கள் நாக்கு தான்.
நீங்கள் அவர் அறியணும். சிலுவையில் என்ன நடந்ததுங்கிறத தியானிக்கணும். மோசேயின் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறாரு, தீர்க்கதரிசி மூலமாக, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்லியிருக்கிறாரு, இசைக்கேல் தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்லியிருக்கிறாரு, சங்கீதக்காரர் தாவீது மூலமாக என்ன சொல்லியிருக்காரு சொல்கிறாரு. இவ்வளவுலேயும் என்னை பற்றி சொல்லியிருக்கப்பா. இந்த ஆசீர்வாதம் மனிதனுக்கு மறுபடியும் எப்படி மீட்பு வரப்போகுது, மறுபடியும் எப்படி மனுஷன் என்ன செய்ய போகிறான், கடவுளாக ஆக போகிறான், மீண்டும் எப்படி அந்த கடவுளுடைய நிலையை தன்மை அடைய போகிறான் அப்படிங்கிறது எல்லாம் இதில் எழுதி வச்சிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இதெல்லாம் உணரலையா? பைபிள் வச்சுருக்கோம்லாக்கா? தெரியல. படிக்கணும், ஆனால் என்ன செய்யலை. கூட்டத்துக்கெல்லாம் போகிறோம், ஆனால் இந்த விஷயம் என்ன செய்ய மாட்டேங்குது. திருவிழாவுக்கெல்லாம் போகிறோம், ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு விளங்கிச்சா விளங்கலையா? நீங்கள் தான் இந்த பூமிக்கு யார்? பொக்கிஷம். கடவுளுடைய பொக்கிஷங்கள், முத்துக்கள். இந்த பூமிக்கு அமிர்தமே நீங்கள் தான். உங்களால் தான் அந்த பூமி என்ன செய்ய போகுதுன்னா அலங்கரிக்கப்பட போகிறது. மீண்டும் அந்த இன்பம் ஒன்று ஏதேனும் தொட்டு என்ன செய்ய போகுது, உருவாக போகுது. இதை மட்டும் பண்ணுங்க. அதனால் இதுக்கு நீங்கள் பாஸ் ஆக வேண்டியதில்லை. நீங்கள் மறுபடியும் கேட்கலாம், நீங்கள் எதுக்கு பாஸ் ஆனேன்னு கேட்கலாம். நான் ஆகலை, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஃபாதர் ஜான் ஜோசப்கிட்ட, வேண்டாம் சாமி, நான் இங்கி போட்டு சாமியார்கள் மாதிரியெல்லாம் வர்றதுக்கு நான் என்ன செய்யலை. என்னைக்கும் போல் என் கடமையை செஞ்சு நான் எப்பவுமே சொல்லுவேன், நற்செய்தி அறிவிக்கிறது, நல்ல செயலை செய்கிறது என் மேலே விழுந்த கடமை. இதுக்கு வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். அவர் ஜான் ஜோசப் என்னை ரொம்ப இது பண்ணார். நல்ல ஒரு மெய்ப்பன், ஒரு நல்ல ஒரு குருன்னு சொல்லலாம். இல்லைப்பா, நீ வெறும் சாதாரண மனுஷனா இந்த இதை செஞ்சேன்னா, நிறைய ஒரு சாமியார் செய்யக்கூடாத வேலையெல்லாம் நீ செய்கிற. நிறைய பேர் மனம் திருப்பி இருக்கிறாங்க, இவ்வளோ ஹிந்துஸ் கன்வெர்ட் ஆகியிருக்கிறாங்க. இன்னும் நீ உழைச்சி விவசாயம் பண்ணி ஆடு மாடை வளர்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கிற, மக்களுக்கு இவ்வளோ சேவைகளை பண்ணி கடவுளுக்கு இவ்வளோ பெருமையை மகிமையை சேர்த்துட்டு இருக்கிற. அதனால் நீ சாதாரண ஆளாக ஊழியம் செய்யக்கூடாது. இந்த கத்தோலிக்க பெந்தேகோஸ்தே மிஷன் உனக்கு என்ன செய்யுது, இதுக்குரிய ஒரு இது அங்கீகாரத்தை உனக்கு என்ன செய்து தருது அப்படி சொல்லி. அப்புறம் பிஷப், ஒரு போப்பே விவசாயம் பண்ணி தண்ணி பாய்ச்சிட்டு நெல்லுக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு போனவரை அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க, இவர் தான் ஆண்டவர் காட்டுறாரு போப்பாகிறது கையை காட்டின உடனே ஒரு விவசாயியை போப்பாக்குன சரித்திரங்கள்லாம் சொல்லி, நான் ஒரு ஆடு மாடு வளர்த்து எல்லாத்தையும் ஆண்டவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் வேண்டான்னு சொன்னவனை கன்வெர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா என்னை சம்மதிக்க வச்சு இந்த ஆர்டினேஷனை என்ன செஞ்சார்னா, இந்த பாஸ்ட் ஆர்டினேஷனை அவர் என்ன செஞ்சார். கடவுளுடைய அந்த திரு வார்த்தைகளால் அந்த கத்தோலிக்க பெந்தேகோஸ்தே மிஷன் அந்த ஸ்தாபனத்திலிருந்து எனக்கு என்ன செஞ்சார்னு அதை கொடுத்தார். அவருக்கு ஒரு கைதட்டிய நிச்சயம் அந்த இடத்துல நன்றி சொல்லுவோம். அதுவும் ஒரு பிரயோஜனம். இதுவும் ஆண்டவருடைய ஏற்பாடு தான், இதுவும் கடவுளுடைய ஏற்பாடு. இல்லைன்னா அங்கே ஒரு 100 ஊழியர்கள் உண்டு, யாருக்கும் இந்த இதை என்ன செய்யலை, கொடுக்கலை. ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, நம்ம ரொம்ப நாள் 1 வருஷம் இருந்தேன், அது நினச்சி பார்த்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஊழியம் பண்ணுறதை நினச்சி பார்த்து இதை என்ன செஞ்சாங்கன்னா, அந்த குருத்துவத்தை இந்த பாஸ்ட் ஆர்டினேஷனை கொடுத்தாங்க. அது கடவுள் கொடுத்த பாக்கியம். உங்களுக்கு கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லை நீங்கள் ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம். இதுக்கு பயிற்சி இருக்குது. இந்த உபதேசங்கள்லாம் அடைஞ்சு என்ன செய்யலாம், செலவு மணி கூட என்ன செய்யலாம், பாஸ்ட் ஆகிடலாம். சுவிசேஷம் அறிவிக்கிறது எல்லாரும் பண்ணலாங்கிறது தான் சொல்லுவேன். இந்த வார்த்தை வருங்கிறதுனால தான் சொல்கிறேன், எல்லாரும் பண்ணணும். சுவிசேஷம் அறிவிக்கிறது என் மேல் விழுந்த கடமை. பேசலா. அதனால தான் நீங்கள் என்ன கொடுத்தாலும் வேண்டாம், இது ஏன் உங்கள் கடமை, என் வேலையை செய்கிறேன், இதுக்கு சம்பளம் வேண்டாம். ஜெயபாலம் பாதர் கூட கேட்டார் உங்களுக்கு மாதம் என்ன செய்யலாம், ஒரு 5000 சம்பளம் கூட என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கணும். அந்த நம்ம இதில் போய் நீங்கள் என்ன செய்யணும், வேதியர் அந்த இதில் போய் கோர்ஸ் படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு சம்பளம் ஏற்பாடு பண்ணுறாரு. வேண்டாம் சாமி, நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நான் ஒரு வேதியர் இதை போய் கிளாஸ் என்ன செய்ய வேண்டியதில்லை, அட்டன் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க வேதியருக்கு தான் அனுமதிப்பாங்க, சாமியாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் வேண்டாம். ஏன் சொன்னேன்னா, ஏன் கடமை. ஆண்டவரே என்கிட்ட கேட்கும்போது ஊழியம் பண்ண நினைக்கிறேன், எதுக்கு பண்ண போகிறேன்னு கேட்டு என் கடமையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆசீர்வாதமே கொடுத்தாரு, இதுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்தாரு. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இதை அறிக்கை பண்ணுங்க, அனுபவிங்க, மற்றவர்களுக்கு அறிவித்து கடவுளுடைய ராஜ்யத்தை ஆத்மாக்களால் நிரப்புங்கள் என்று சொல்லி வாழ்த்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாடும்போது நிச்சயம் காணிக்க